கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடியோ எதுக்காக காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் கடனோ இல்லனா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா முதல் ஆள எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், அவன் பொண்டாட்டி அவனுக்கு சரியில்லப்பா, எப்ப பாரு ஏதாவது வாங்கி தின்னுட்டு ட்ரெஸ்ஸா ஆர்டர் பண்ணிட்டே இருக்கு, அப்புறம் எப்படி அவங்க சேர்த்து வைப்பாங்க, கடன் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு பைக்கு காரு ஏதாச்சும் வாங்கி நல்லா செட்டில் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாப்பா இப்ப நல்லா இருக்காப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. யாருமே பின்னாடி இருக்க ஒய்ஃப பத்தி சொல்லவே மாட்டாங்க. கெட்டு போனா மட்டும் பொண்டாட்டிய பத்தி சொல்லுவீங்க, நல்லா இருந்தா பொண்டாட்டிய சொல்ல மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்னப்பா, அவன் நல்ல புருஷன் சம்பாதிக்கிறான், உட்காந்து தின்னுட்டு இருக்கா, வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். சும்மா தின்னுட்டு மட்டும் இல்ல, நானும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் அண்ட் மீஷோல எல்லாம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குமே பர்சனலா மணி எல்லாம் தேவைப்பட்டுச்சு. நாளைக்கு என் பிள்ளைய நான் தனியா வெளியில கூட்டிட்டு போனாலும் வாங்கி தரதுக்கு எனக்குன்னு அமௌண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்சதாவது வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்.